நமது இரட்சகரும் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்பதில் கிறிஸ்து இயேசுவுக்குள் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். வாரந்தோறும் நாங்கள் வெளியிடுகிற இந்த காணொளியை பார்த்து வருகிற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நாங்கள் எங்களுடைய செய்திகள் மூலமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு வருவதை நினைத்து நான் கர்த்தரை துதிக்கிறேன், ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். எங்களுடைய சேனலை பார்த்து எங்களுக்கு ஆதரவு அளிக்கிற அனைவருக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து இந்த காணொளியை மற்றவர்களுக்கும் அனுப்பி அவர்களும் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு நீங்கள் உதவியாக இருங்கள். தேவன் தாம் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த வேளையிலே கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். இன்றைக்கு நான் உங்களோடு கூட பேசும்படிக்கு தெரிவு செய்த வேத பகுதி சங்கீதம் 35வது சங்கீதம் 1வது வசனத்தை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படி விரும்புகிறேன். இங்கே எழுதப்பட்டிருக்கிற வார்த்தையை நான் வாசிக்கிறேன். கர்த்தாவே, நீர் என் வழக்காளிகளோடு வழக்காடி என்னோடு யுத்தம் பண்ணுகிறவளோடு யுத்தம் பண்ணும் என்று அங்கே தாவீது ராஜா இந்த சங்கீதத்தை எழுதி வைத்திருக்கிறதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அருமையானவளே, சங்கீதக்காரனாகிய தாவீது ராஜா ஆண்டவரிடத்திலே சொல்லக்கூடிய ஒரு விண்ணப்பம், வேண்டுதல் என்னவென்றால், கர்த்தாவே, நீர் என் வழக்காளிகளோடு வழக்காடும் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது அவருக்கு விரோதமாக செயல்படுகிற மக்களோடு அவரோடு வழக்காடுகிறவர்கள், அவருக்கு எதிர்த்து நிற்கிறவர்கள், அவரை அழித்து விடும்படி அவருக்கு பாதகமான காரியங்களை செய்யக்கூடிய மக்கள் தாவீதுக்கு அன்றைக்கு பெருகி இருந்திருக்கிறதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, என்னோடு யுத்தம் பண்ணுவங்களோடு நீர் யுத்தம் பண்ணும் என்று தாவீது சொல்லுகிறதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அருமையான சகோதரி சகோதரியே, இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையிலே பல உங்களோடு கூட யுத்தம் பண்ணலாம். அது மாத்திரமல்ல, உங்களோடு கூட உங்களுக்கு எதிராக இருந்து பலர் உங்களோடு கூட வழக்காடி கொண்டிருக்கலாம். ஒருவேளை நீங்கள் வழக்கு சம்பந்தமான காரியத்திலே ஈடுபட்டு கொண்டிருக்கலாம். ஒருவேளை இதை செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரி சகோதரி, உங்கள் வாழ்க்கையிலே வழக்குகள் இல்லாவிட்டால் இப்படிப்பட்ட காரியங்கள் உங்கள் வாழ்க்கையிலே அனுதினமும் நீங்கள் போராடி கொண்டிருக்கலாம். இந்த வழக்கிலே நான் எப்படி வெல்ல முடியும்? எனக்காக யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள், இந்த யுத்தத்திலே நான் எப்படி வெல்ல முடியும் என்று நீங்கள் ஒருவேளை கலங்கி கொண்டிருக்கலாம். ஆண்டவருடைய வார்த்தையும் தேவனுடைய செய்தி உங்களை பார்த்து சொல்கிறது, தேவன் உங்களுக்காக வழக்காடுகிறவராக இருக்கிறார். உங்களுக்காக அவர் யுத்தம் பண்ணுகிறவராக இருக்கிறார். பல நேரங்களிலே நாம் அதை மறந்து போகிறோம். தேவனிடத்திலே பல விண்ணப்பங்களை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். நல்லதுதான். ஆனால் இந்த இடத்திலே ஒன்றை நான் உங்களுக்கு வலியுறுத்த விரும்புகிறேன். உங்களோடு வழக்காடுகிறவர்களோடு தேவன் வழக்காட வல்லமுள்ளவராக இருக்கிறார். நீங்கள் ஆச்சரியப்படத்தக்க விதத்திலே கர்த்தர் காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார். பல வழக்குகள் மூலமாக ஆண்டவர் எப்படி கிரியை செய்தார் என்பதை கூட நான் என்னுடைய வாழ்க்கையிலே அனுபவித்திருக்கிறேன். என் அன்பு சகோதரி சகோதரியே, தேவன் உங்களுக்காக வழக்காடுவார் என்று தாவீது ராஜா சொல்லி இருக்கிறது போல, என்னுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் பல வழக்குகளை எனக்காக வழக்காடி அவர் ஜெயத்தை கொடுத்திருப்பதை நான் அறிந்திருக்கிறேன். அந்த அனுபவத்தோடு இந்த வயத வார்த்தையை உங்களோடு கூட பேசுகிறேன். என் அன்பு சகோதரி, ஒருவேளை நீங்கள் கலங்கி இருக்கலாம், நீங்கள் தள்ளாடி கொண்டு இருக்கலாம். இது எப்படி முடியுமோ, என்னமாய் முடியுமோ என்கிற இயக்கம் ஒருவேளை உங்கள் வாழ்க்கையிலே காணப்படலாம். உங்களோடு கூட நீங்கள் அவர்களோடு கூட யுத்தம் பண்ண முடியாத ஒரு மனிதனாக நீங்கள் இருக்கலாம். நீங்கள் பலனற்ற மனிதனாக இருக்கலாம். உங்களோடு கூட வழக்காடுகிறவர்கள், உங்களோடு யுத்தம் பண்ணுகிறவர்கள் பெரிய செல்வந்தர்களாக இருக்கலாம், படித்தவர்களாக இருக்கலாம், ஞானிகளாக இருக்கலாம், பலவான்களாக இருக்கலாம், உங்களை காட்டிலும் பணம் படைத்தவர்களாக இருக்கலாம். அவர் சொல்வது எல்லாம் நடக்கக்கூடிய ஒரு மனிதோடு கூட நீங்கள்
போராடி கொண்டிருக்கலாம், யுத்தம் உங்கள் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கலாம். எல்லாவற்றையும் மேற்கொள்ளக்கூடியவர், எல்லாவற்றையும் ஜெயிக்கக்கூடியவராகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக வழக்காடுகிறவராக இருக்கிறார். தேவன் எங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறவராக இருக்கிறார் என்று நாம் வேதத்திலே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. தாவீது ராஜா அந்த அனுபவத்தோடு இந்த சங்கீதத்தை பாடி வைத்திருக்கிறார். இந்த தாவீதுடைய வாழ்க்கையிலே, தாவீது ராஜா அவனுடைய வாழ்க்கையிலே அவருக்காக யுத்தங்கள் நடந்தது. அவருக்காக அவரோடு கூட பலர் வழக்காடி இருக்கிறதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அவை எல்லாவற்றிலும் தேவன் தாவீதுக்கு யுத்தத்திலே வெற்றியை கொடுத்தவர். வழக்காடுகின்ற பொழுது தேவன் அவருக்கு வெற்றியை கொடுத்திருக்கிற அனுபவத்தோடு தாவீது ராஜா இந்த சங்கீதத்திலே அவர் எழுதி வைத்திருக்கிறதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்க அருமையான சகோதரனே, சகோதரே, நீங்கள் வழக்கிலே நீங்கள் இன்றைக்கு ஜெயத்தை ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பார். உங்களோடு கூட யுத்தம் பண்ணுகிறவர்கள் தோற்று போவதை, பின்னிட்டு திரும்புவதை, இல்லாமல் போவதை நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஆம்பரியமானவளே, ஆண்டவர் நமக்காக வழக்காடுகிற தேவனாக இருக்கிறார். ஆம்பரியமானவளே, ஆண்டவர் நமக்காக யுத்தம் பண்ணுகிறவராக இருக்கிறார். ஆகவே இந்த கேட்டுக்கொண்டிருக்க அருமையான நண்பர்களே, உங்கள் மூலம் பலர் இதை ஆசீர்வதிக்கத்தக்கதாக இந்த செய்தியை கேட்டு உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் ஜெயத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார். நீங்கள் கலங்கி கொண்டு இருக்கலாம், கண்ணீர் வடித்து கொண்டு இருக்கலாம், பயத்தோடு கூட இருக்கலாம், நடுக்கத்தோடு கூட இருக்கலாம். ஆண்டவர் உங்களுக்காக நிச்சயமாக சொல்லுகிறேன், உங்களுக்காக வழக்காடுவார். நீங்கள் அதை பார்ப்பீர்கள். மாணவர்களே, தேவன் உங்களுக்காக வழக்காடி இருக்கிறார் என்பதை நீங்கள் வலு சீக்கிரத்திலே உங்கள் கண்கள் காணத்தக்கதாக, கர்த்தரே இதை செய்தார் என்று சொல்லத்தக்கதாக, என் வாழ்க்கையிலே ஆண்டவர் இப்படிப்பட்ட வழக்கில் இருந்து கர்த்தர் எனக்கு ஜெயத்தை கொடுத்தார் என்று சொல்லத்தக்கதாக, நான் போராடி மேற்கொள்ள முடியாத ஒரு யுத்தமாக இருந்தது, எப்படி முடிவுக்கு வந்தது, எப்படி இந்த காரியம் ஆனது என்று நீங்கள் ஆச்சரியப்படத்தக்க விதத்திலே கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். ஆம்பரியமானவளே, அவர் யுத்தத்தில் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அவரோடு கூட யாரும் வழக்காடி அவரை மேற்கொள்ள முடியாத ஒரு தேவனாக இருக்கிறார். ஆமாண்டவர் உங்களுக்கு வாழ்க்கையிலே யுத்தம் செய்கிறவராக இருக்கிறார். உங்களுக்காக அவர் வழக்காடுகிறவராக இருக்கிறார் என்று இந்த வேதத்திலே வாசிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே தாவீது ராஜா தேவரை நோக்கி மன்றாடினது போல, ஆண்டவரை நோக்கி கேட்டது போல, எங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நீங்கள் வழக்கிலே சிக்கியிருக்கலாம். எல்லாவற்றால் வழக்கை மேற்கொள்ள முடியாத ஒரு மனிதனாக இருக்கலாம். எல்லாம் முடிந்து போயிட்டுதே என்ற ஏக்கம், அந்த பதிலுக்காக, அந்த வழக்கின் முடிவுக்காக நீங்கள் காத்து கொண்டிருக்கலாம். என்னை கேட்டுக்கொண்டிருக்க அருமையான சகோதரி, சகோதரியே, தேவனுடைய நாமத்தில் உங்களுக்கு ஜெயத்தை, வெற்றியை கொடுக்கக்கூடிய ஆண்டவருடைய வல்லமே நான் உங்களோடு கூட பேசுகிறேன். தேவன் நிச்சயமாக உங்களுக்காக வழக்காடுவதை நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். உங்களுக்காக ஆண்டவர் யுத்தம் பண்ணுவதை உங்கள் கண்கள் காணக்கூடியதாக இருக்கும். நீங்கள் ஜெயம் பெறுகிற மக்களாக ஆண்டவர் உங்களை மாற்றுவார். நிச்சயமாக தாவீது ராஜா இதையெல்லாம் அனுபவித்திருக்கிறார். தேவன் தனக்காக வழக்காடுவதை அவர் ஜெபித்திருந்தாலும், கேட்டிருந்தாலும், மன்றாடியிருந்தாலும், தேவன் தாவீதுக்காக வழக்காடியதை தாவீது நிச்சயமாக அவருடைய வாழ்க்கையில் உணர்ந்திருக்கிறார், அனுபவித்திருக்கிறார், அவர் பார்த்திருக்கிறார். தேவன் தாவீதுக்காக யுத்தம் பண்ணியதை தாவீது நன்றாக அறிந்திருந்தார் என்பதை வேதத்தை வாசிக்கின்ற பொழுது, வேத சரித்திரத்தை, அவருடைய சரித்திரத்தை நாங்கள் வேதத்திலே வாசிக்கிற பொழுது, தாவீதுக்காக எத்தனையோ யுத்தங்களை, எத்தனையோ வழக்குகளை ஆண்டவர் மேற்கொண்ட இருந்திருக்கிறார் என்பதை வேதம் தெளிவாகவும் நமக்கு போதிக்கிறது. என்னை கேட்டுக்கொண்டு அருமையான சகோதரி, சகோதரி, என்னுடைய வாழ்க்கையிலே வந்த எல்லா வழக்குகளிலும் கர்த்தர் எனக்காக வழக்காடியதை அறிந்திருக்கிறேன். என் வாழ்க்கையில் ஏற்பட்ட அனைத்து யுத்தங்களிலும் கர்த்தர் எனக்காக யுத்தம் பண்ணியதை நான் அறிந்திருக்கிறேன். அதனால் இந்த செய்தியை ஆச்சரியத்தோடு அல்ல, அதிசயத்தோடு அல்ல, நிச்சயத்தோடு உங்களோடு கூட பேசிக்கொண்டிருக்கிறேன். ஆண்டவர் நிச்சயமாக வழக்காடுவார். யுத்தத்திலே அவர் வெற்றியை கொடுப்பார். உங்கள் கண்கள் காணும் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க அருமையான நண்பர்களே, ஆண்டவர் உங்களோடு கூட உங்களை உற்சாகப்படுத்தும்படி, உங்களை பலப்படுத்தும்படிக்கு இந்த வார்த்தையை உங்களோடு கூட பேசலாம். என்னோடு கூட கண்களை மூடி நீங்கள் ஜெபம் பண்ணுவீர்களானால் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையிலே பெரிய காரியத்தை செய்வார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா?
பிதாவே உம்மை நன்றியோடு துதிக்கிறேன் அப்பா. கர்த்தாவே, நீரன் வழக்காளிகளோடு வழக்காடும் என்று தாவீது ராஜா எழுதி வைத்திருக்கிறது போல கர்த்தாவே, ஆண்டவரே, என்னோடு யுத்தம் பண்ணுகளோடு யுத்தம் பண்ணும் என்று அவர் உம்மிடத்திலே மன்றாடினது போல கர்த்தாவே, இப்பொழுதும் இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே ஆறாவது ஆண்டவரே இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கிற மக்கள் அகப்பட்டிருந்தால் ஆண்டவரே இந்த காரியத்திலே அவர்கள் இருப்பார்கள். ஆனால் அவர்களுக்காகவும் நான் ஜெபிக்கிறேன். அவளோடு நீர் வழக்காடும், யுத்தத்தில் வெற்றியை கொடும். அவர்கள் இருக்கிற இந்த காரியத்தில் இருந்து என் ஆண்டவர் அவர்களுக்கு அதிசயம் செய்யும்படி ஜெபிக்கிறேன். யுத்தத்திலே ஜெயத்தை கொடுக்கும்படி ஜெபிக்கிறேன். வழக்காடிகளோடு வழக்காடி நீ அவர்கள் ஜெயிக்கத்தக்கதாக ஆண்டவரே நல்ல செய்திகளை கொடுக்கும்படி ஜெபிக்கிறேன். எல்லாவற்றையும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து குமாரனா இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. Amen.